ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் சமையல் செய்கிறவங்கள அன்னலட்சுமி என்று கருதி கையெடுத்து கும்பிட்ட வழக்கம் இருந்துச்சு. நம்ம என்னதான் பல பொருட்களை போட்டு அறுசுவைகளை கூட்டினாலும் அந்த அறுசுவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து 36 வகை ருசியாக தரதுக்கு காரணம் தண்ணி தான் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இயற்கையோடு ஒன்றிய வாழ்வு தான் நம்மளை வழி நடத்தும். அந்த மாதிரி தண்ணி அந்த காலத்தில் எப்படி எடுத்தாங்க, எப்படி சமையல் செஞ்சாங்க, அவங்க சமையல் முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அவங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்தின தண்ணி குளத்தண்ணி. குளம்னா எந்த மாதிரி குளம்? ஆடு மாடு கழுவுற குளமா, நீச்சல் குளமா, துவைக்கிற குளமா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி குளமும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தனி பகுதி வந்து அமைக்கப்பட்டு அந்த பகுதியை மக்கள் கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டு இருந்தாங்க. இந்த குளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மூலிகை செடிகளால் நிரப்பப்பட்டு தண்ணி சுத்தப்படுத்துற பகுதியா இருந்துச்சு. குறிப்பா அது மூலிகை பகுதியில் தாமரை இருந்துச்சு. தாமரையோட பண்பு தண்ணியை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி தரதான். அப்படி எடுத்துட்டு வர தண்ணியை மண்கலங்களில் ஊற்றி சமையல் பொருட்களை போட்டு விறகடுப்புல ஏற்றி சமைத்து பசுமை மாறாத பச்சை இலையில, கிளியாத பச்சை இலையில பரிமாறி உணவு படைத்தார்கள். மேலும் தினமும் ஒரு ஏழைக்காவது உணவளிக்கணும் அப்படிங்கிற வழக்கம் நடைமுறையில் இருந்துச்சு. இந்த பழக்கம் மாறாமல் இருக்கணும் அப்படின்ட்டு தினசரி கோயில்களில் கூறப்பட்டது. தமிழர்கள் தன்னோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு நாள் விரதம் இருக்கும் பழக்கமும் இருந்துச்சு. உணவு சமைக்கும் போது வரும் வாசனை கூட ஒரு ஏழையின் பசியை தூண்டும் விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு சமையல் அறைகள் வீட்டிற்கு வெளிப்புறமாக இருந்துச்சு. இயற்கையோடு